இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பீட்ரூட் சாப்பிடுவதனால கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகளை பத்தி தான். பீட்ரூட் சாப்பிடுவதனால நம்மளுக்கு என்னென்ன ஆரோக்கியம் கிடைக்க போகுது? மலச்சிக்கல், உடல் பருமன், சோர்வு போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு உடலையும் வலிமையாக்குது. பீட்ரூட்ல என்னென்ன நன்மைகள் இருக்கு? பீட்ரூட் பூமிக்கு அடியில விளையும் ஒரு காய்கறி தான் மற்றும் அதுல பல ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அதனாலதான் அவை நம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நிறைய பேர் சொல்றாங்க. பீட்ரூட்டை பல வழிகளை நம்ம சாப்பிடலாம். அதை காய்கறிகள், சாலட்கள் மற்றும் பல சாறுகள் போன்ற நிறைய வகையில நம்ம அதை சாப்பிட்டுட்டு வரலாம். பலருக்கு இதன் ருசி பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா ரொம்பவும் இனிக்கும். ஆனால் அதன் ஊட்டச்சத்து மதிப்பு தெரிஞ்சவங்க கண்டிப்பா தினசரி அதை உணவுல சேர்த்து கொள்வாங்க. எனவே இந்தியாவின் பிரபல ஊட்டச்சத்து நிபுணர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பீட்ரூட் ஏன் நமக்கு பயனுள்ளதாக இருக்கு என்று தெளிவா சொல்லியிருக்காங்க. அது என்ன, பீட்ரூட்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல கால்சியம், இரும்பு சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உட்பட பல சத்துக்கள் இருக்காம். 10 கிராம் பீட்ரூட் சாப்பிட்டோம்னா 43 மில்லிகிராம் கலோரிகள் மற்றும் 2 கிராம் கொழுப்பு மட்டுமே கிடைக்கும். அதாவது உடல் எடையை இது அதிகரிக்காது. அதே போல இதுல புரோட்டீன்ஸும் நிறைய இருக்கு. இது நமது வளர்ச்சிக்கும் மிகவும் முக்கியமான ஊட்டச்சத்தா இருக்குன்னு சொல்றாங்க. பீட்ரூட் சாப்பிட்றதுனால பல நன்மைகள் இருக்கு, அவற்றை கணக்கிடவே முடியாது. அதனாலதான் இதை நம்ம ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். இதோட முக்கியமான விஷயத்தையும் இதோட நன்மைகளையும் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிவிக்கிறோம். பீட்ரூட் சாப்பிடுவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இதனால பல நோய்கள் மற்றும் தொற்றுகளிலிருந்து நம்ம காப்பாற்றப்படுறோம். குறிப்பாக அதன் ஜூஸ் மற்றும் சாலட் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுது. அடிக்கடி மலச்சிக்கல் மற்றும் வயிற்று பிரச்சனை உள்ளவங்க பீட்ரூட்டை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். ஏன்னா அதுல உள்ள நார் சத்து உங்கள் செரிமானத்தை மேம்படுத்த உதவுது. இது இயற்கையான சர்க்கரையின் வளமான மூலமாகும். இது நம் உடலுக்கு ஆற்றலையும் கொடுக்குது. உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருப்பதாக இருந்துச்சுன்னா, பிளட் பிரஷர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பீட்ரூட் சாலட் அல்லது பீட்ரூட் ஜூஸ் சாப்பிடணும். இதை செஞ்சீங்கன்னா சில நாட்கள்ல உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்படும். சோர்வு அல்லது பலவீனம் பிரச்சனை இருக்கிறவங்க, அடிக்கடி இந்த பிரச்சனை வரவங்களுக்கு பீட்ரூட் ஒரு சஞ்சீவியை விட குறைவாக இல்லை. ஏன்னா சஞ்சீவி மலைங்கிறது ஒரு பெரிய மலை, அதுக்கு சமமா இந்த பீட்ரூட்டை சொல்றாங்க. அதனால சோர்வு அல்லது பலவீனம் உள்ளவங்க கண்டிப்பா இந்த பீட்ரூட்டை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. பீட்ரூட் சாப்பிடுவதன் மூலம் ரத்த சுத்தகரிப்பு ஏற்படுது. இது உடல்ல ஆக்சிஜனின் அளவை அதிகரிக்குது. அதே மாதிரி பீட்ரூட் நம் அழகுக்கும் மிகவும் முக்கியமானது. இது முடி உதிர்வையும் குறைத்து முகத்திற்கு அற்புதமான பொலிவை தருது. பீட்ரூட்டை பத்தி நாங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் இது எல்லாமே வீட்டு வைத்தியம். நம்ம வீட்டிலேயே செஞ்சு நம்ம உடலை ஆரோக்கியமா வைத்துக்கொள்ள உதவும் விஷயத்தை தான் நாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதை பின்பற்றுவதற்கு முன் கண்டிப்பாக நீங்க மருத்துவர் ஆலோசனை பெறுவது நல்லது. ஏன்னா சில பேருக்கு சர்க்கரை இருக்கும், சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் குறைவா தான் சாப்பிடுவாங்க. அதனால இது சாப்பிடுறதுக்கு முன்னாடி மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று சாப்பிடுவது இன்னமும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க அனுப்புற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.